ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து 171 எக்ஸல் ஷீட் காலம் நம்பர். Given a string column title that represents the column title as it appears in an Excel sheet, return its corresponding column number. இப்போ எக்ஸல் ஷீட் எடுத்து பார்த்தா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ sheets.google போறேன். இப்போ இங்க இது வந்து இந்த ரோ நம்பர் எப்பவுமே நம்பர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. காலம் நம்பர்ஸ் வில் பி லைக் இந்த ஏபிசிடி அப்படி சொல்லி போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ இங்க வந்து ஜி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் இஃப் யூ ஆட் அனதர் காலம் டு இட்ஸ் ரைட், லைக் இது வந்து நெக்ஸ்ட் காலம் வந்து ஏஏ அப்படின்னு மாறிடும். அதுக்கு அடுத்த காலம் வில் பி லைக் ஏபி. இந்த மாதிரி தான் எக்ஸல் ஷீட்ல ஆர் எனி ஸ்ப்ரெட் ஷீட்ல காலம் நம்பர்ஸ் column titles will be written, right? So where A corresponds to 1, B corresponds to 2, அதே மாதிரி Z is basically number 26, and then next AA will be actually 27. So the 27th column will be named as AA, and 28th column will be named AB. இதே மாதிரி, okay? So in the question என்னன்னா, so if the input is a column title string, either A or AB or something like that, we should return the corresponding column number, right? Title number, okay? So அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம இந்த காலம் வந்து லைக் இன் ரிவர்ஸ் ஆர்டர் நம்ம ஒவ்வொரு கேரக்டரை எடுத்து பார்த்து அதோட கரஸ்பாண்டிங் லைக் இப்போ இதில் ரிவர்ஸ் ஆர்டரில் ஃபர்ஸ்ட் வேல்யூ வில் பி பி, லைக் ஃபர்ஸ்ட் கேரக்டர் வில் பி பி இல்லையா? பியோட கரஸ்பாண்டிங் நம்பர் எது? 2. அதுக்கப்புறம் that பிளஸ் நெக்ஸ்ட் காலம் இங்கே ஏ. ஸோ இது ஏ வந்து இங்கே செகண்ட் பொசிஷனில் இருக்கு இல்லையா? ஸோ ஃப்ரம் த ரைட். ஸோ அப்படி இருந்தால் தென் இதோட வேல்யூ வில் பி லைக் 26. ஸோ அண்ட் தென் 26 பிளஸ் இந்த 2 போட்டால் 28 கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர், இந்த எக்ஸ்பெக்டட் ஆன்சர் 28. ஸோ யா எசென்ஷியலி என்னன்னா இந்த ஏபி காலம் இஸ் த 28th காலம் இல்லையா? ஸோ இது 26th காலம், அப்புறம் ஏஏ வில் பி 27 அண்ட் தென் ஏபி வில் பி 28 இல்லையா? ஸோ இந்த ஏஏ 27 எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, லைக் இந்த ஃபர்ஸ்ட் இந்த 0 லைக் கடைசி வேல்யூ வந்து ஏ, அதோட விச் இஸ் 1. ஸோ அதோட சேர்த்து லைக் இன்னும் இங்கேயும் ஏ இருக்கிறதுனால ஸோ ஒரு 26 ஆட் பண்ணிட்டா நமக்கு 27 கிடைச்சிரும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் மற்ற நம்பர்ஸ் கால்குலேட் பண்ணுறதும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் சி இன் இந்த காலம் டைட்டில் ரிவர்ஸ் பண்ணணும், ரைட்? இப்போ அதுக்கு வந்து ரிவர்ஸ்னு ஒரு பில்டின் மெத்தட் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ அதை வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். இப்போ கரெக்டாக ஒர்க் பண்ணுதான்னு பார்க்குறதுக்கு. அப்புறம் ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஏ let me just change this input to AB. ஓகே, ஸோ இங்கே கரெக்டாக ஒர்க் பண்ணுது, லைக் ஸோ பிஏன்னு பிரிண்ட் பண்ணுது இங்கே இல்லையா? ஸோ ஐதர் இந்த ரிவர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதர் வே இஸ் டு இந்த கோலன் -1 போடுறதும், ரைட்? ஸோ இங்கே வந்து ஐதர் ஆஃப் தம் வில் ஒர்க். பேசிக்கலி ரிவர்ஸ்டுன்னா எசென்ஷியலி லைக் அது ஒரு இட்ரேட்டர் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இந்த ஃபார் லூப்பில் என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு மெத்தட்லையும். பட் ப்ராபப்ளி ரிவர்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறது வந்து லைக் இட் வில் மேக் இட் மோர் ரீடபிள். ஓகே, ஸோ இப்போ ஏபி இந்த மாதிரி வரிசையா நம்பர்ஸ் நமக்கு ரிவர்ஸ்ல கிடைக்குது. ஸோ அதை லைக் ஹவு டு வி கெட் த நம்பர்ஸ் கரஸ்பாண்டிங் டு இந்த பி அண்ட் ஏ? அதுக்கு என்ன பண்ணலாம், யாராவது சொல்லுங்க, திங்க் பண்ணி.
sir? Yeah. Sir, 60 is already A is equal to 1, B is equal to 2 அந்த மாதிரி வேல்யூ அசைன் பண்ணி வச்சுக்கலாமா சார்? என்ன மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர்ல அதை அசைன் பண்ணி வச்சுக்கலாம்? மேப்ல அசைன் பண்ணலாம் சார். Yeah. Map is basically dictionary in Python. Dictionary. Yeah. So அதுல different அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். So what Python is suggesting is basically like இங்க char to value அப்படி சொல்லி ஒரு டிக்ஷனரி டிஃபைன் பண்ணிட்டு இதுல like yeah A1 B க்கு 2 இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸுக்கும் வேல்யூஸ் அசைன்மெண்ட் அதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. பட் ஆக்சுவலாக இது இட்ஸ் டிஃபால்ட் இந்த மாதிரி ஒரு டிக்ஷனரி யூஸ் பண்ணுறது. பட் ஆக்சுவலாக இன்னொரு மெத்தடும் இருக்கு. ஸோ அது வந்து லைக் இல் யூஸ் லெஸ் கோட். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ சார் ஆஸ்கி வேல்யூ யூஸ் பண்ணலாம் சார். ஆஸ்கி வேல்யூ அதான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ குட் பாயிண்ட் பாலாஜி. ஸோ இப்போ வந்து இந்த கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூ லைக் ஏ வந்து ஆஸ்கி கரஸ்பாண்டிங் ஆஸ்கி வேல்யூ வில் பி 65. ஓகே. அண்ட் தென் பி வில் பி 66. இதே மாதிரி வரிசையாக போகும். ஓகே. ஸோ அப்படின்னா ஆஸ்கி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு பைத்தானில் பில்ட்-இன் மெத்தட் இந்த ORD. Okay. So odd of the character will be 65 for A. இல்லையா? ஸோ அதனால நம்ம 64 மைனஸ் பண்ணிட்டா இதுல இருந்து then we'll get 1 for A. இல்லையா? and then Bக்கு வந்து 2 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி எல்லா up to Z we'll get the correct number, right? ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ பிக்கு 2 பிரிண்ட் பண்ணுது, ஏக்கு 1 பிரிண்ட் பண்ணுது. அதான் நமக்கு தேவை இல்லையா? ஸோ இப்போ இந்த மாதிரி வேல்யூ அப்டேன் பண்ணிட்டா அண்ட் தென் நம்ம ஈஸியாக இப்போ லைக் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் இங்க. ஸோ ரிட்டர்ன் பிளஸ் ஈக்குவல் டு அந்த வேல்யூ. ஆனால் வேல்யூ மட்டும் கிடையாது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஏக்கு பிக்கு 2 ஆட் பண்றது கரெக்ட். ஆனா இங்க நெக்ஸ்ட் இங்க இருக்க ஏக்கு கரஸ்பாண்டிங்கா என்ன வேல்யூ ஆட் பண்ணணும்? we should add 26 இல்லையா? ஸோ அதனால இங்க ஒரு மல்டிப்ளையர்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். I'll initialize that to 1 and then so value times multiplier. Okay, so and then we'll set multiplier equal to multiplier times 26. Okay, now finally we can return that return value. So இப்போ இதை வாக் த்ரூ பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து will be B இந்த இன்புட்டுக்கு இல்லையா, இந்த ஏபிக்கு. ஸோ அதோட corresponding value will be the ASCII value corresponding to B, which is 66 minus 64, that will be 2. Yeah. So now return value in the return variable value will be this value times the current multiplier value, which is 1. So in the return value will become இப்போதைக்கு 2. Now we multiply
this multiplier variable by 26. So this multiplier now becomes inge potukken idu. The current now it becomes 26. In the next iteration la character is a. Yeah, so in the next variable, so next character a. Now adoda corresponding value will be 1. Yeah. Now we have to add this value times 26. So which is 1 times 26. And then we have to add that to this current value. Yeah, 2. So 2 plus 26 becomes 28. And then again multiplier gets multiplied by 26, but it doesn't matter now because the iteration is muniji vache. So we simply return the value 26. Sorry, 28, which is the expected answer as well, right? So idu work pannudhaan paakalam ipo. Output equal to 3. Oh, sorry, ஏதோ mistake பண்ணிட்டேன். Return equal to value times 26. அதான் கரெக்ட் தானே? No mistake. சரி, இன்னொரு வாட்டி வாக் த்ரூ பண்ணி பார்த்துருவோம். Output is 3 வருது instead of, oh sorry, இங்க variable named typo, multiplier, not multiplier. So இது வந்து இந்த மாதிரி போடுறதுக்கு பதிலா இப்படியும் போட்டுக்கலாம் இல்லையா? ஸ்டார் equal to 26 அப்படி சொல்லி. ஓகே, now இப்போ கரெக்ட் ஆன்சர் கிடைக்குது. அதே மாதிரி லைக் இங்க column title is in the range starts from A and the maximum value for is in the fx something. So அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கும் அவுட் கரெக்ட் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் மேட்ச் ஆகுது. நம்ம ஸோ இப்போ சப்மிட் பண்ணி பார்ப்போம் இதை. ஓகே, இது pretty good டைம் காம்ப்ளெக்சிட்டி போல தான் இருக்கு. லைக் 90% மேலே வருது இல்லையா? ஸோ இப்போ இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு மெஷர் பண்ணலாம். லைக் வைத்தீஸ்வரி, would you be able to அந்த இதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? The time complexity of the first line என்னது? Of 1. Yeah. Second of 1. Yeah, அது of 1. Okay. Length of string. Yeah, length of that column title, right? So if we can say of n times where n is the number of characters in the column title. Okay, and then whatever is the time complexity of the code inside. Yeah. So yeah, idu of 1. We are just looking up the ordinal for that character, which is a constant time operation, and then there's a math operation there. So the of 1 na. Okay, idu of 1 sir. Yeah, idu ஒரு simple math. அதுவும் constant time operation. O of 1, அப்புறம் இது next to O of 1. அது ஒரு simple math தான் இல்லையா? So overall this becomes n times 3, which is we can ignore the constant. அதனால O of n ஆயிடுது. அதனால so overall இது ஒரு இந்த ஃபங்க்ஷனோட டைம் காம்ப்ளெக்சிட்டி is O of n, where n is the number of characters in the column title. For space complexity குயிக்கா பார்த்துடலாம். ஸோ இங்கே இது O of 1, இது O of 1, இந்த இங்கே ஒரு C வேரியபிள் இருக்கு, அது O of 1. ஸோ எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஜஸ்ட் கான்ஸ்டன்ட் தான் அதுவும். ஓகே, ஸோ இவ்வளோதான். இது கொஞ்சம் சிம்பிள் ப்ராப்ளம் இது. ஓகே, இது மொழி பச்சு. ஸோ இதை விட வேற ஏதாவது இன்கேஸ் நம்ம அந்த டிக்ஷனரி யூஸ் பண்ணியிருந்தா அப்போ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும்?
Vaitishwari? Like அந்த டிக்ஷனரியில நம்ம சார் மேப் ஸ்டோர் பண்றதுக்கு தனியா வந்து நம்ம ஸ்பேஸ் அலோகேட் பண்றதுனால இன்னும் கொஞ்சம் கூடி இருக்கு சார் ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸ். இன்னும் கொஞ்சம் அதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னது அதோட? அதுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் தேவைப்பட்டிருக்கும்? Yeah, O of 26, but that can also be just reduced to, I mean, other constant anyway, yeah. O of 26 is a constant. Adala we can just write that as O of 1 as well. Okay. So அப்படி அதை யூஸ் பண்ணாலும் time complexity will be the, I mean, space complexity will be still the same. Okay. And the time complexity கூட மாறாது அது அந்த யூஸ் பண்ணியிருந்தா கூட. So that will is a perfectly acceptable solution தான். I mean, இங்க இந்த odd method இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணல, அதனால I just wanted to use this. And of course அந்த கோட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் அந்த கோடும் இதுல குறைஞ்சிரும் இந்த யூஸ் பண்றதுனால, ரைட்? அதே மாதிரி இதோட லைக் காம்ப்ளிமெண்டரி மெத்தட் இந்த ஆர்டுக்கு வந்து அது வந்து சிஹெச்ஆர் நினைக்கிறேன். லைக் அதாவது இந்த ஒரு கேரக்டர் இருந்ததுன்னா அதோட ஆஸ்கி வேல்யூ கன்வெர்ட் பண்றது இந்த ஆட் மெத்தட். பட் ஒரு ஆஸ்கி வேல்யூ இருந்தது அதை கேரக்டரா கன்வெர்ட் பண்ற மெத்தட் வந்து சிஹெச்ஆர். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க print chr of value ன்னு போட்டா it will basically convert that value into, oh sorry, இங்க like இங்க நம்ம 64 subtract பண்ணிட்டோம். So இப்போ subtract பண்ணாம போடுகிறேன் just to show what is the, yeah. So in the CHR method basically will convert value. So inga we are getting the ASCII value, inga basically converting the ASCII value back to a character, and we can get the character. Okay, so it's useful to remember these two methods, odd and CHR. Okay. So any where are the questions in the problem? Okay, simple problem. Okay, sorry, அப்படின்னா next problem போலாம்.